இதே தூய்மை பணியாளர்கள் போராட்டம் தொடங்கி 3 நாட்கள் வரையிலும் யாருக்கும் தெரியாது. முதலிலே போய் களத்தில் நின்ற இயக்கம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி. சட்டமன்ற உறுப்பினரும் கட்சியின் பொதுச் செயலாளருமான சிந்தனை செல்வன் அவர்கள் அந்த இடத்திற்கு போய் அங்குள்ள நிலையை எனக்கு எடுத்து சொன்னார். 4ஆம் தேதி நான் வெளியிலே சுற்றிக் கொண்டிருந்தேன். 5ஆம் தேதி அக்கா நினைவு நாளுக்காக அங்கனூர் போயிருந்தேன். அதை முடித்துக் கொண்டு இரவோடு இரவாக 12 மணிக்கு சென்னைக்கு சென்று ரிப்பன் மாளிகைக்கு அருகே இந்த போராட்டத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருந்த தூய்மை பணியாளர்களை இரவு 12 மணியிலிருந்து 12:45 மணி வரையில் அவர்களோடு உரையாடினேன், கலந்துரையாடினேன், கருத்துக்களை கேட்டறிந்தேன். அதுவரையில் அந்த பிரச்சனை வெளிச்சத்துக்கும் வரவில்லை. அந்த பிரச்சனையில் யாரும் தலையிடவும் இல்லை. போராட்டம் முடிய போகிற நேரத்திலே வந்தவர்கள் எல்லாம் திருமாவளவர் என்ன செய்கிறார் என்று கேட்கிறார்கள். அவர்கள் களத்தில் இருந்தால் தானே நம்மை பற்றி அறிந்து கொள்ள முடியும். வெறும் சமூக ஊடக போராளிகள் அவர்கள். விசிகா என்ன செய்கிறது என்று கேட்கிறார். 6ஆம் தேதியே நான் முதலமைச்சரை சந்தித்தேன். 5ஆம் தேதி நள்ளிரவில் தூய்மை பணியாளர்களை சந்தித்துவிட்டு 6ஆம் தேதி காலையில் இடதுசாரி இயக்கங்களின் தலைவர்களோடு முதலமைச்சரை சந்தித்த போது ஆணவ படுகொலைகள் தடுப்புச் சட்டம் இயற்ற வேண்டும் என்று வலியுறுத்தி மனு கொடுத்ததோடு நின்று விடாமல் தூய்மை பணியாளர்களின் பிரச்சனைகளை முதல்வரிடத்திலே பேசினார். வன்மத்தை கக்குகிறவர்களுக்கு திடீரென்று தூய்மை பணியாளர்கள் மீது கரிசனம் வந்துவிட்டது. குப்பைகளாக கிடக்கிற மக்களோடு குப்பைகளாக கிடக்கிறவன் திருமாவளவன். கரும்பாலை தோழர்களை கேட்டால் தெரியும், புரட்சி தலைவர் காலனியை சார்ந்த தோழர்களை கேட்டால் தெரியும், SNP காலனி தோழர்களை கேட்டால் தெரியும், சிம்மக்கல் மாநகராட்சி காலனியை சார்ந்த தொழிலாளர்களை கேட்டால் தெரியும், மஞ்சள் மேடு காலனியை சார்ந்த தோழர்களை கேட்டால் தெரியும், ஆரப்பாளையம் காலனியை சார்ந்த தோழர்களை கேட்டால் தெரியும். எப்படி அவர்களோடு களத்தில் திருமாவளவன் நின்றான். தொடக்க காலங்களில் அவர்களின் பிரச்சனைகளுக்காக போராடினான். தூய்மை பணியாளர்களுக்கு என்று தமிழ்நாட்டிலேயே தனி இயக்கம் கண்டு அந்த இயக்கத்தை இன்றைக்கு வழிநடத்தக்கூடிய தோழர் மதுரையை சார்ந்த போஸ் போராடி கொண்டிருக்கிறார். அவர் அந்த பிரச்சனையை ஏற்கனவே நமக்கு சொல்லி இருக்கிறார். இந்த வரலாற்று பின்னணி தெரியாதவர்கள் எல்லாம் நம்மை விமர்சிக்கிறார்கள். இந்த களப்பணிகளில் எந்த தொடர்பும் இல்லாத கும்பல் நம்மை விமர்சிக்கிறார். அவர்களுக்கு இருக்கிற ஆதங்கம் என்னவென்றால், எந்த பின்புலமும் இல்லாமல் திருமாவளவன் இந்த அரசியலில் இப்படி தாக்கு பிடித்திருக்கிறானே, இந்த மக்களை அமைப்பாக்கி விட்டானே, அணிதிரட்டி விட்டானே, ஒரு மாநில கட்சியாக விடுதலை சிறுத்தைகள் கட்சி பரிணாமம் வைத்து விட்டானே என்கிற பொறாமை உணர்ச்சி. அதுதான். ஊடக பின்புலம் கிடையாது, பொருளாதார பின்புலம் கிடையாது, அரசியல் பின்புலம் கிடையாது, பரிந்துரை செய்வதற்கு ஆள் கிடையாது. 25 ஆண்டு கால தேர்தல் அரசியலில் கடுமையான நெருக்கடிகளும் அவதூறுகளும் எல்லாவற்றையும் தாக்கு பிடித்து அகில இந்திய அளவிலேயே பகுஜன் சமாஜ் கட்சிக்கு பிறகு, லோக் ஜனசக்திக்கு பிறகு இந்தியாவிலேயே ஒரு அம்பேத்கர் இயக்க மாநில கட்சியாக அங்கீகாரம் பெற்றதென்றால் அது விடுதலை சிறுத்தைகள் கட்சி தான்.